விஷ்ணு தமிழ்நாடு கணக்கு தமிழ்நாடு மெயினுப்பா. எல்லா அரசியல்வாதியும் இப்போ நாய் இத்தனை லட்சம் இத்தனை கோடி இருக்குன்னு கணக்கு பண்ணிட்டான். ஓட்டு முத்துற மாதிரி மானிட பிறவி அவனாக கணக்கு எடுத்துட்டான். இது எவ்வளோ இருக்குது, இதுக்கு எவ்வளோ வருமானம் வரும்? இதே முதலமைச்சர், மந்திரி, எம்பி, கீழே வார்டு வரைக்கும், எம்எல்ஏ பூரா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு சேர்த்து தான் இதை கணக்கு எடுக்காரு. நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு சேர்த்து தான் எடுக்காரு. நாய் தொடக்கூடாது, வாயில்லாத ஜீவன். ஆடு மாடு கோழி பறவை 4 எல்லா கணக்குலேயுமே இருக்கிற பறவைகள் வரைக்கும் தொடக்கூடாது. மானிட பிறவி எப்படி தொட்டான், எப்படி தின்னான்? இதில் சட்டத்தில் இவர் 10 சட்டம் போட்டு 3 சட்டம் கணக்கில் போட்டு எல்லாம் கடல் பகுதியில் உள்ளே கொண்டு போய் இறக்கிடுவார். ஆதார கார்டு ரேஷன் கார்டில் பிடிக்கல உள்ளே போயிடுவான். இதுதான் கணக்கு. எப்போ நாய் இப்போ காலம் தூவன் எலுமிச்சம்பழம் கோர்ட்டுருக்கு அவனே எரிஞ்சிருவான். யார் எறிவா? காலம் தூவன் முதல் கோர்ட்டுருக்கு. அடுத்தாப்புல அரசியல்வாதி பஞ்சாயத்து போர்டு வச்சுருக்கான்ல, அந்த பஞ்சாயத்து போர்ட்டில் அவன் எறிவான். எல்லாம் இப்போ கிளியர் ஆகிட்டான், ரூட்டு கிளியர் ஆகிட்டான். அவங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ நாள் போனியில் கைலாசத்துலேருந்து பின்புறத்துலேருந்து எதிர்புறத்துலேருந்து தென்புறத்துலேருந்து வடக்கு புறத்துலேருந்து இப்போ சுடுகாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி அரசியல்வாதி போகணும் சுடுகாட்டுக்கு. அதையும் பார்த்துக்கோ. சுடுகாடு எரிப்புக்கு போனான். அவன் குடும்பத்தார், அவன் பேரன் பேத்தி கொல்லு பேரன் வரைக்கும் எரிப்புக்கு போகணும். புரியுதா? இப்போ உன் கூட சேர்ந்து காலம் தூவ கிளம்பிட்டாங்க. அதையும் பார்த்துக்கோ. நீங்கள் 4 பேர் அமுக்கணும். ஈரக்கோலையை அமுக்கணும். அவன் சாட்டையில் அள்ளி தூக்கிடுவான். இந்த செம்மத்து எல்லாம் முடிச்சிட்டாரு. எலுமிச்சம்பழம் கனி பஞ்சாயத்து போட்டில் ஐயா கடவுள் எரிஞ்சிட்டாரு. காலம் தூவ எரிவான். நீங்கள் அமுக்கிடுங்க. சரியா? அமுக்குங்க, அவன் சாட்டையில் அள்ளிடுவான். முடிஞ்சு வச்சு கணக்கு. அரசியல்வாதி முதல் கை, பலாயிரம் கோடி முதல் 2வது கை. இந்த 2 கையை முடிச்சுட்டே வாங்க. 2 கை முக்கால்